ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது ஹோனிங் ஆன் டுவெல்ஸ். இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து நிறைய பேர் ஏமாந்து போயிருப்பீங்க. அதுக்காக என்னைய மன்னிச்சிருங்க. என்னால் வீடியோ போட முடியல, டைம் கிடைக்கல. இனிமேல் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 2 ரேஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ ரேஸை பற்றி அதிகமாக எதுவும் பேச வேண்டாம். மோட்டோஜிபிக்கு வெளியே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல இருந்தே மார்க் மார்க்கஸ் மேல பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாரி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா, டெலிவரி பண்ணியிருந்தாங்க. ஸ்ப்ரிண்ட் ரேஸா இருக்கட்டும், மெயின் ரேஸா இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனு, அது மட்டும் இல்லாம ஃப்ரீ பிராக்டிஸ் அப்படின்னு எல்லா செஷனையும் டாப் பண்ணி மார்க் மார்க்கஸ் தான் இப்போதைக்கு மோட்டோ ஜிபிலே ஒரு டாப் டாகா இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா, டுகாட்டி கேரேஜோட இன்னொரு பக்கம் சுத்தமா ஹேப்பியா இல்ல அப்படின்றத நீங்க ஒரு ரேஸ் வீக்கெண்ட் அப்ப பார்த்தீங்கனாலும், உங்களுக்கே பச்சையா தெரியும். ஏன்னா, பேக்கோ பெக்னாயாவால மார்க் மார்க்கஸ மேட்ச் பண்ண முடியல அப்படின்றதுனால ஃப்ரஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா, வெளிப்படையா தெரியுது. கடைசி 2 ரேஸ்லயுமே பேக்கோ பெக்னாயா பார்த்தீங்கன்னா, போடியமே வந்தாலும் அந்த போடியம் என்ஜாய் பண்றது கிடையாது. வெறும் மார்க் மார்க்கஸ் பேக்கோவோட ஃபாஸ்ட்டா இருக்கிறது மட்டும் தான் பேக்கோட ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மட்டும் கிடையாது. அலெக்ஸ் மார்க்கஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஸ்லயுமே பேக்கோ வந்து பீட் பண்ணியிருக்காங்க. பேக்கோ பார்த்தீங்கன்னா 3வது இடமோ இல்ல 4வது இடமோ என்னோட இடமே கிடையாது. இத விட என்னால நல்லா ரேஸ் ஓட்ட முடியும். இது என்னோட பிளேஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஜிபில இருந்து பேக்கோ பார்த்தீங்கன்னா, புது மாடல் பைக் யூஸ் பண்ண போறது கிடையாது. போன வருஷத்து மாடல் பைக் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. பேக்கோ வந்து இந்த வருஷத்து 2025 மாடல் பைக்கே யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா? இல்ல போன வருஷம் மாடல் பைக் யூஸ் பண்ணா இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? இத பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. பர்சனலா என்ன கேட்டீங்க அப்டின்னா, இந்த சீசனோட பிக்கெஸ்ட் சர்ப்ரைஸ் யாரு அப்டின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் மார்க் மார்க்கஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, மார்க் மார்க்கஸ் வந்து ஒரு அல்டிமேட்டான, டேலண்டான ஒரு ஆள்ன்னு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன பொறுத்தவரைக்கும் அலெக்ஸ் மார்க்கஸ் அண்ட் அயகுரா தான். அயகுராவ பத்தி பின்னாடி பேசலாம். இப்ப அலெக்ஸ் மார்க்கஸ பத்தி பேசலாம். அலெக்ஸ் மார்க்கஸோட இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே செம்ம அல்டிமேட்டா இருக்கு. அவரோட கன்சிஸ்டன்சி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் அலெக்ஸ் மார்க்கஸோட இந்த மோட்டோஜிபி கெரியர்ல இவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா அலெக்ஸ் மார்க்கஸ நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த சீசன் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே சூப்பர் கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதில ஹைலைட்டே என்னன்னா, கிராஷ் பண்ணாம இவ்வளோ கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். வேர்ல்ட் சாம்பியன் ஓரே மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, இந்த சீசனோட ஸ்டார்ட்டிங்ல ப்ரீ சீசன் டெஸ்ட் அப்ப ஒரு கிராஷ் ஆச்சு. அந்த கிராஷ்னால பார்த்தீங்கன்னா, கையில 2 ஃப்ராக்சர், கால்ல 2 ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இதிலிருந்து மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபாஸ்ட்டா ரெக்கவர் ஆயி சீசனோட ஸ்டார்ட்டிங் அப்ப கண்டிப்பா கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் இருந்தாங்க. ஸோ சீசனோட ஸ்டார்ட்டிங் முன்னாடி ரெடி ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல ஒரு சூப்பர் மோட்டோ ட்ரெய்னிங் அப்ப மறுபடியும் கிராஷ் ஆயிட்டாங்க. அதில மறுபடியும் 3 கிராக் விழுந்துடுச்சு அவங்களோட உடம்புல. ஸோ டோட்டலா 7 கிராக் ஆயிடுச்சு. ஸோ இதிலிருந்து ரெக்கவர் ஆவறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துக்கு மேலன்னு தான் சொல்லணும். ஏன்னா, ஃபர்ஸ்ட் 2 ரேஸுமே மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததா வரப்போற அமெரிக்கன் ஜிபிய மிஸ் பண்ண போறாங்க. கட்டார்ல தான் மார்ட்டின் பார்த்தீங்கன்னா, திருப்பி வரப்போறதா சொல்லியிருக்காங்க. மார்ட்டினுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்எஸ்ஜிபிய வந்து ஃபுல்லா ஓட்டி பார்க்கவே இல்ல. அதனால அப்ரிலியாவோட சிஇஓ பார்த்தீங்கன்னா, மோட்டோஜிபி கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ட்டின் கட்டாருக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 வாரம் மார்ட்டினுக்கு மட்டும் ஒரு பிரைவேட் டெஸ்ட் மாரி நாங்க மோட்டோஜிபிய வச்சு நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா, அதுக்கு பார்த்தீங்கன்னா, டுகாட்டி வந்து அத வந்து ஆப்போஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அப்ரிலியா போய் அந்த கோரிக்கைய வச்ச உடனே மோட்டோஜிபியால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மத்த மேனுஃபேக்சரர் எல்லாருமே ஓகே சொன்னா மட்டும் தான் அந்த கோரிக்கைய வந்து மோட்டோஜிபியால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். டுகாட்டி பார்த்தீங்கன்னா, அப்ரிலியாவோட இந்த ஒரு கோரிக்கைய பார்த்தீங்கன்னா மறுத்துட்டாங்க. அதுக்காக டுகாட்டி சொன்ன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எனயா பாஸ்டன்லயும் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ரைடரோட மிஸ்டேக்கால ஃபர்ஸ்ட் ரேஸ்லயே கிராஷ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 ரேஸா பார்த்தீங்கன்னா, எனயா பாஸ்டன் ஓட்டவே கிடையாது. 5 ரேஸ் கழிச்சு டைரக்ட்டா எனயா பாஸ்டன் பார்த்தீங்கன்னா, ரேஸ் வீக்கெண்ட்ல தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதனால இந்த ஆப்ஷன் இல்லாம நாங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டுருக்கோம். நாங்க வந்து பாதிக்கப்படுறப்ப இந்த ஆப்ஷன் கிடைக்கல. வேற ஒரு மேனுஃபேக்சர் வரப்ப நாங்க எதுக்கு அத அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டுகாட்டி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ஷன நான் கம்ப்ளீட்டா எதிர்க்கல. இந்த ஆப்ஷன் வந்து ஃபியூச்சருக்கு தேவைப்படலாம். ஆனா இப்போதைக்கு இது வந்து அலோவ் பண்ணக்கூடாது. வந்தா எல்லாத்துக்குமே ஒட்டுக்கா வரணும். ஒரு மேனுஃபேக்சருக்காக மட்டும் தனியா அந்த ரூல்ஸ சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டுகாட்டி சொல்றாங்க. எனயா பாஸ்டன் இன்னைக்கு மட்டும் இல்லாம ஃபிராங்கோ மொட்டேலிக்கும் பார்த்தீங்கன்னா, போன சீசனோட ஸ்டார்ட்டிங்ல இதே மாரி தான் நடந்துச்சு. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபிராங்கிக்கு கிடைக்கவே இல்ல. அதனால இந்த ஒரு ஆப்ஷன்னு வந்தா அது எல்லாத்துக்குமே காமனா இருக்கணும். ஒரு மேனுஃபேக்சருக்கு மட்டும் ஸ்பெஷலா குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டுகாட்டி சொல்றாங்க. இந்த சீசனோட மோஸ்ட் சர்ப்ரைசிங் ரைடர் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அயகுரா தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அயகுரா பார்த்தீங்கன்னா, ட்ராக் ஹவுஸ்க்கு அடிச்ச ஒரு ஜாக்பாட்னே தான் சொல்லணும். அயகுரா பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச அர்ஜென்டினா ஜிபிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ ஜிபிய பொறுத்தவரைக்கும் டிஃப்ரெண்டான மேனுஃபேக்சரரா இருந்தாலுமே, அவங்க எல்லாருமே காமனான ஒரே ஒரு இசிஓ தான் யூஸ் பண்ணணும். அந்த இசிஓல எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது. ஆனா, அயகுரா யூஸ் பண்ண பைக்கோட இசிஓல சின்னதா மாடிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அயகுரா வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க.
ட்ராக் ஹவுஸ் டீம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஐகுராவோட ECUல மாடிஃபிகேஷன் நடந்தது உண்மதான். அது எங்களையே அறியாம நடந்துருச்சு. ஆனா ஐகுராவோட ECUல மாடிஃபிகேஷன் நடந்தனால அவருக்கு எந்த ஒரு அட்வான்டேஜுமே கிடைக்கல. இந்த 8வது பிளேஸ் அப்டின்றது பியூரா ஐகுராவோட டேலண்ட் மூலியமா கிடைச்சது தான். இது வந்து ECU மாடிஃபிகேஷன்னால கிடைச்சது கிடையாது அப்டின்னு சொல்லி ட்ராக் ஹவுஸ் சொல்லியிருக்காங்க. அயகுராவோட இந்த அல்டிமேட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரால் பெர்னாண்டஸ் மேல கண்டிப்பா பிரஷர் போடும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரால் பெர்னாண்டஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணல அப்டின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இருட்டுல இருக்க ஹோண்டாக்கு ஒரு டார்ச் லைட் கிடைச்ச மாரி தான் ஜார்கோ கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஜார்கோவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் இந்த 2 ரேஸ்லயுமே. ஜார்கோ அந்த பைக்க டெவலப் பண்றதுக்கு ஒரு தரமான ஆளு. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுன்றத ஒரு ஒரு ரேஸ்லயுமே ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு ஹோண்டா பார்த்தீங்கன்னா, டாப் 10ல 3 ஹோண்டா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. லூகா மரினி, ஜார்கோ, ஜான் மிர் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, டாப் 10ல இந்த அர்ஜென்டினா ஜிபிய ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஜாக் மில்லரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த Yamahaல பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா சொல்லப்போனா, நெறைய செஷன்ல வந்து ஃபேபியோ குவார்டராரோக்கே ஜாக் மில்லர் பார்த்தீங்கன்னா, டஃப் குடுக்குறாங்க. உண்மையாலுமே அது ஒரு நல்ல விஷயம். மார்க் மார்கஸ் பார்த்தீங்கன்னா, இந்த அர்ஜென்டினா ஜிபி விக்டரிக்கு அப்புறமா மோட்டோ ஜிபி ஆல் டைம் வின்னர் லிஸ்ட்ல 3வது இடத்துக்கு வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ மார்க் மார்கஸ் இந்த லிஸ்ட்ல 1வது இடத்தையோ, இல்ல 2வது இடத்தையோ புடிக்க முடியுமா? இல்ல 3வது இடத்திலேயே தான் இருப்பாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வரப்போற அமெரிக்கா ஜிபில மிகெல் ஒலிவேரா அர்ஜென்டினா நடந்த கிராஷ்னால கலந்துக்க போறது கிடையாது. ஸோ அவரோட ரிப்ளேஸ்மென்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மோட்டோ ஜிபி ரைடர் தான் அகஸ்டோ பெர்னாண்டஸ். அகஸ்டோ பெர்னாண்டஸ் ஆல்ரெடி வேர்ல்ட் சூப்பர் பைக்ல ஜானத்தன் ரேக்கு பதிலா கலந்துக்கிறதா இருந்துச்சு. பட் மோட்டோ ஜிபிக்கு ஆள் தேவை அப்படின்றனால அகஸ்டோ பெர்னாண்டஸ மோட்டோ ஜிபிக்கும், வேர்ல்ட் சூப்பர் பைக்கு, பிரிட்டிஷ் சூப்பர் பைக்ல இருந்து ஒரு ஆளையும் புடிச்சு போட்டாங்க Yamaha. மார்க் மார்கஸ் 2023ல ஹோண்டா விட்டு வெளிய வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது என்ன அப்டின்னா, "ஹோண்டால ஏதாவது ஒரு ரைடர் வந்து சாம்பியன்ஷிப்ல டாப் 3ல ஃபினிஷ் பண்ணாங்க அப்டின்னா, நான் மறுபடியும் ஹோண்டாக்கே வந்துருவேன்" அப்டின்னு சொல்லி மார்க் மார்கஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா, அந்த நெலைம வந்து கைக்கூடி வரப்போகுதோ அப்டின்ற ஒரு சின்ன நம்பிக்கை வருது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல எனக்கு சொல்லுங்க. டுகாட்டி வந்து போன வருஷம் முஜெல்லோல நடந்த ரேஸ் அப்ப அவங்களோட ஃபுட்பால் இட்டாலி டீமுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவங்களோட ஜெர்சி கலர்லயே அவங்களோட பைக்கையும் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அத பார்த்தீங்கன்னா, இப்ப புரொடக்ஷன் பைக்லயே லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த கலர. இந்த லிவரி பார்த்தீங்கன்னா, புது மாடல் டுகாட்டி V4ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே செம அல்டிமேட்டா இருக்கு. நெறைய பேர் 8 ஹவர் சுசுகா ரேஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது 8 மணி நேரம் தொடர்ந்து அவங்களோட புரொடக்ஷன் பைக்க வச்சு ரேஸ் பண்ணுவாங்க. இதுதான் 8 ஹவர் சுசுகா. இது பார்த்தீங்கன்னா, Yamaha வந்து கடந்த சில வருஷமா இதுல ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்றதில்ல. ஆனா இந்த வருஷம் வந்து MotoGP ரைடர்ஸ் அண்ட் வேர்ல்ட் சூப்பர் பைக் ரைடர்ஸ் இவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து 8 ஹவர் சுசுகால பார்ட்டிசிபேட் பண்றதா Yamaha பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இந்த MotoGP ரைடர்ஸோ இல்ல வேர்ல்ட் சூப்பர் பைக் ரைடர்ஸோ எடுத்துட்டு வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றது இது ஒண்ணும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடியே Honda பார்த்தீங்கன்னா, இந்த மாரி MotoGP ரைடர்ஸ வச்சு இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. உலகத்திலே MotoGP ஃபேன்ஸ் எங்க அதிகம் அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா தாய்லாந்து அண்ட் இந்தோனேஷியா இந்த 2 நாட தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாய்லாந்துல MotoGPயோட ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா நண்பர்களே. தாய்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் MotoGPக்காக செலவழிச்ச காசு வந்து 500 மில்லியன். ஆனா MotoGPனால இந்த நாட்டுக்கு கிடைச்ச வருமானம் பார்த்தீங்கன்னா, வெறும் 300 மில்லியன் தான். இதனால 200 மில்லியன் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கு லாஸ் ஆயிருக்கு. அதனால MotoGP இன்னுமே நடத்தணுமா, வேணாமா அப்படின்றது வந்து ஃபியூச்சருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தாய்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஸ்போர்ட்ஸையுமே நாங்க வந்து எதிர்க்க மாட்டோம். எல்லா ஸ்போர்ட்ஸையுமே நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா ஒரு ஸ்போர்ட்ஸால ஒரு நாட்டோட பொருளாதாரம் வந்து கீழ் நோக்கி போகுது அப்டின்னா, கண்டிப்பா நாங்க வந்து அத அனுமதிக்க மாட்டோம் அப்டின்னு சொல்லி தாய்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ தாய்லாந்தோட MotoGP ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறியில நிக்குதுன்னு தான் சொல்லணும். 2027ஓட தாய்லாந்தோட MotoGP கான்ட்ராக்ட் முடியுது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் MotoGPய தாய்லாந்துல பார்ப்போமா அப்டின்றது பார்த்தீங்கன்னா டவுட் தான். 2026ல MotoGP பார்த்தீங்கன்னா, பிரேசிலுக்கு வரப்போகுது. ஸோ இந்த பிரேசில் ரேஸ் ட்ராக் பார்த்தீங்கன்னா, MotoGP ஹோமோலகேஷனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ இத வந்துட்டு MotoGPல ரைடர்ஸ்லாம் வந்துட்டு சும்மா ஒரு சின்னதா ஒரு ப்ரமோஷன் மாரி பண்ணியிருக்காங்க. MotoGP ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அந்த பிரேசில் ட்ராக்ல பார்த்துட்டு, அந்த பிரேசில் ட்ராக்ல சும்மா ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துருக்காங்க. எல்லா MotoGP ரைடர்ஸும் கிடையாது. சும்மா ஒரு 4 MotoGP ரைடர்ஸ் மட்டும் வந்து ஓட்டி பார்த்துருக்காங்க. ஃபேபியோ குவார்டராரோ பார்த்தீங்கன்னா, Yamaha 1 லேப் பேஸ்ல பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனா ரேஸ் பேஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னமும் ரொம்ப மோசமா இருக்கு அப்டின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்த தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் நண்பர்களே. என்னால முடிஞ்ச அளவு MotoGPக்கு வெளிய நடந்த விஷயத்த எல்லாத்தையும் கடத்திட்டு வந்து உங்ககிட்ட குடுத்துட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி விடுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து ஏன்டா இத்தன நாள் வீடியோ போடலன்னு என்னை திட்டணும்னு நெனச்சா கண்டிப்பா திட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.